கட்சியிலிருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து இன்னைக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாக அவர் ஒரு கடிதம் ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்புல இருந்து தன்னலம் கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகள், நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். நன்று இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மனநல விழாவை கொண்டாடுறீங்க, குடும்பத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களோட மனநிலை எப்படி? 60வது மனநல விழாவுக்கு வந்து குடும்பத்துல மத்தவங்க வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களோட மனநிலை அப்ப எப்படி? நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, குழந்தை எத்தனை? 2 குழந்தை. நான் என் வயசுல, அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஐயா, நம்ம தைலாபுரம் தோற்ற வாசல்ல பேனர் இருக்கும், ஐயா புத்தகம், அன்புமணி ராமதாஸ் புத்தகம் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதை காட்டுங்க? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. யாராவது எந்த போட்டோவையும் ஒட்டலாம், அதை கிழிக்க கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி இப்ப கேக்குறீங்களா? இப்ப அதை கேள்வி கேக்குறீங்க, டீச்சர் நீங்க கேக்குறீங்களா? அதான் சொல்றேன். நீங்க இப்ப அதை கேக்குறீங்க, அதை பற்றி கேக்குறீங்க. எனக்கு யாரும் சொல்லணும் இல்லை அது மாதிரி. ஏன்னா யாரும் பண்ணது அது எனக்கே தெரியாது. யார் பணத்தையும் கேட்கக்கூடாது. முருகர் மாநாடு மதுரையில வந்து நடத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் கொள்கை தாங்கி நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி பாருங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுத்தாங்க. எனக்கு அழைப்பு வரல. பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து அங்க ஒரு வீடியோ எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்க? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பாக்க? தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நாம் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை பிச்சப்படுத்தக்கூடாது. நேற்று சேலம் எம்எல்ஏ புதிய பதவி வழங்குவீங்க. ஆனா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி
நீக்கிருக்காங்க. இதுக்கு அருள்கிட்ட கேட்கும்போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்கும் இல்லை. சரியாக மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால அவரு மாவட்ட செயலாளர் தான். அந்த பொறுப்பை அருள் கதிரவன் ஆதரத்துக்கு கொடுத்துட்டோம். அவருக்கு மாநில இணைப்பொதுச் செயலாளர், மாநில இணைப்பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு கொடுத்துருக்கோம். அருள் அன்புமணி ரொம்ப நல்ல கட்டளை பண்றாங்க. அவரை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க பேச்ச கேட்டு ஐயா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அருள் சொல்லியிருக்காங்க. அந்த மாயை யாருயா? அந்த மாயை தெரியாத அவர் ஒரு 1001 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ ஏதோ இட்டு அதன் பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும். அது என்னால் போக முடியாது. அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை.